ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தான். இதை வச்சு தான் பாய் வீட்டில் எந்த விதமான நான்வெஜ் இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணி இருந்தாலும் சரி, அட்டகாசமாக நாங்கள் செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பட்டை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 40 கிராம், கிராம்பு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆயிரும். இது எதுக்கு நம்ம பவுடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்க்ரீடியன்ட் நம்ம உடம்புல போய் முழுசாக சேரணும். கிராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது தட்டுப்பட்டுச்சுன்ட்டானா எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். பட் அப்படி வேண்டாம். இது பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 இன்க்ரீடியன்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். அதே மாதிரி கொழுப்பு கரைக்கிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கறியோட அளவு பொறுத்து நீங்கள் இதோட அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடே மணக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டானே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.